இந்த வீடியோவில் எக்ஸல் ஃபைல் யூஸ் பண்ணி எப்படி ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி இருக்கிற வீடியோவில் நம்ம மெத்தட் 1 மெத்தட் 2ன்னு 2 பார்ட் பார்த்தோம். அதில் வந்து நோட் ஃபைல் யூஸ் பண்ணி மல்டிபிள் ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம். இப்போ அதை விட நீங்கள் சப்போஸ் எக்ஸல் ஃபைலில் நீங்கள் நிறையா நேம்ஸ் வச்சுருப்பீங்க. அந்த நேம்ஸுக்கு ஏற்ற மாரி உங்களுக்கு மேபி ஆஃபீஸில் எங்கேயாச்சும் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு ஃபோல்டர் வந்து தேவைப்படுற மாரி இருக்கும். ஸோ அதை வந்து எக்ஸல் ஃபைல் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு எக்ஸல் ஃபைலில் எக்ஸாம்பிளுக்கு இந்தமாரி நான் நேம் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நேமில் தான் எனக்கு வந்து எக்ஸல் அந்த ஃபோல்டர் வந்து எனக்கு க்ரியேட் ஆகணும். ஸோ அதனால் இதை நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். காலம் ஏல இந்தமாரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிங்க. சேவஸ்ன்னு கொடுத்துட்டு எந்த ஃபோல்டர் உங்களுக்கு தேவையோ அந்த ஃபோல்டர் நீங்கள் சேவ் பண்ணிக்கிங்க. ஸோ எந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் நிறையா மல்டிபிள் ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோல்டரை டெசிக்னேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. டெஸ்டினேஷன் செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் வந்து டவுன்லோட்ஸ்லேயே நான் போடுறேன். டவுன்லோட்ஸில் நான் க்ரியேட் ஃபோல்டர்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ மறுபடியும் சேவஸ்ன்னு கொடுத்துங்க. அதில் இப்போ அந்த ஃபோல்டர் இந்த இடத்துல வந்துடும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் வந்து என்னவா சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அந்த ஃபைல் வந்து இதில் வந்து டெக்ஸ்ட்டு டேப் டெலிமிட்டட் அப்படின்ட்டு இருக்கு. அந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த நேம் வந்து ஃபோல்டர்னு மாற்றிக்கிங்க. ஏன் இந்த மாதிரி மாற்றணும்னு நான் சொல்கிறேன். நான் நோட் பேடில் வந்து நான் இந்தமாரி ப்ரோக்ராம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படின்னா, நம்ம என்ன ஃபோல்டர் இதில் நம்ம க்ரியேட் பண்ணுறோமோ, அது என்ன நேமில் வந்து இந்த எக்ஸல் ஃபைல் சேவ் பண்ணுறோமோ அந்த ஃபைலை வந்து இது ரீட் பண்ணி அதில் இருக்கக்கூடியதை நம்ம ஃபோல்டராக வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் இது ஃபோல்டர்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால நான் இதில் வந்து ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேம் வந்து கொடுக்க சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதில் வேறு நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்லேயும் இந்த நேம் மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா போதும். இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்க தேவையில்ல. ஸோ அது கஸ்டமைஸ் பண்ணுற மாரி தான் இருக்குது இது. ஸோ நீங்கள் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். இப்போ ஃபோல்டர்ஸ்னு கொடுத்து இதே ஃபோல்டரில் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. இதுமாரி சேவ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி க்ரியேட் ஆகிருக்கு. டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக அது சேவ் ஆகிருக்கும். ஸோ ஓகே, அடுத்து இது வந்து பேட் ஃபைலாக வந்து நம்ம உருவாக்கணும். அதேமாரி இதுலேயே 2 மெத்தடு. ஸோ இது ஃபஸ்ட்டு மெத்தடு. ஓகே, இது வந்து ஃபைலுங்கிறத கொடுத்துட்டு சேவஸ்ன்னு கொடுத்துங்க. இந்த இதில் வந்து லாஸ்ட்டாக .bat அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இந்த கோடிங்லாம் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் அதை காப்பி பண்ணி நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இங்கே வந்துருச்சு. ஸோ இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்தமாதிரி ரன் ஆகும். ஜஸ்ட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இப்போ ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிற ஃபைல் வந்து அதில் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லுது. நம்ம நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். folders.txt கரெக்டாக தான் இருக்குது. ஸோ எக்ஸல் ஃபைலை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். சேவ்னு கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துருவோம். ரீப்ளேஸ் பண்ணி சேவ் பண்ணிடலாம். ஓகே கொடுத்துருங்க. இந்த ஃபோல்டர் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வரல. ஃபோல்டர் இஸ் கிரியேட்டட் ஃப்ரம் எக்ஸல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. எஸ் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் கரெக்டாக ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இதில் எவ்வளோ நேம் அந்த எக்ஸல் ஃபைலில் கொடுத்தாலும் அந்த நேம் ஃபுல்லாகவே ஃபோல்டரை கிரியேட் ஆயிரும்.
இப்போ என்னன்னா நம்ம இந்த எக்ஸல் ஃபைல் ஓப்பனில் இருந்ததுனால நமக்கு ஃபோல்டர் கிரியேட் ஆகலை. ஸோ எக்ஸல் ஃபைலில் நம்ம சேவ்னு கொடுத்து கண்டினியூ கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ எக்ஸல் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ஃபோல்டர் ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது அடுத்த மெத்தட் 2ல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மெத்தட் 2. இதில் வந்து நீ எக்ஸலில் காலம் ஏ காலம் பி, காலம் ஏங்கிறது மெயின் ஃபோல்டரு, காலம் பிங்கிறது சப் ஃபோல்டரு. இப்போ காலம் ஏல அதாவது மெயின் ஃபோல்டராக ஹச்ஆர் அப்படின்னு இருக்கணும். அந்த ஃபோல்டருக்குள்ளே 3 சப் ஃபோல்டர் வர்ற மாரி. ஸோ இது வந்து ஒரே ஃபோல்டராக தான் இதை கன்சிடர் பண்ணிக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே சப் ஃபோல்டர் 3 இருக்கும். இது வந்து சேல்ஸுங்கிறது ஒரே ஃபோல்டர் தான், அதுக்குள்ளே 3 சப் ஃபோல்டர் இருக்கும். சப்போர்ட்டுங்கிறது ஒரே ஃபோல்டரு. ஸோ இது கூட நம்ம 2ஆக வச்சுக்கலாம். இதில் ஃபைல்ஸுங்கிறது ஒரு ஃபோல்டரு. ஸோ சப்போர்ட்டுங்கிறது ஒரு ஃபோல்டரு, அதுக்குள்ளே 2 சப் ஃபோல்டர் இருக்கும் இந்த நேமில். ஸோ இதுமாரி உங்களுக்கு எவ்வளோ ஃபோல்டர்ஸ் வேணாலும் அன்லிமிட்டடாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ நார்மலாக நீங்கள் அதில் பண்ண மாரி தான். நீங்கள் சேவஸ் கொடுத்துங்க. சேவஸ் கொடுத்துட்டு இந்தமாரி கிளிக் பண்ணிங்க. ஆனால் நேம் வந்து ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ சேவ் ஆகிருக்கும். ஆனால் என்னென்னா இதில் வந்து நீங்கள் சேவஸில் இப்போ வந்து இதில் என்னென்னா சிஎஸ்வி டெலிமிட்டட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபோல்டர்ஸ்னு கொடுத்துட்டு அப்புறம் சேவ்னு கொடுங்க. ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் இதை கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் சேவ்னு கொடுத்துருங்க. மறுபடியும் இது மாதிரி கேட்கும், சேவ்னு கொடுத்துருங்க. ஓகே, எல்லாமே ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 2வது மெத்தடு. இதுக்கும் நான் வந்து ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ப்ரோக்ராம் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி உங்கள் நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துங்க. இதுலேயும் ஃபோல்டர்ஸ்னு கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை கிளிக் பண்ணி சேவஸ்ன்னு கொடுத்துங்க. சேவஸ்ன்னு கொடுத்துட்டு லாஸ்ட்டாக .bat கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டா இந்தமாரி வந்துடும். ஸோ இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் டெலிட் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுருங்க ஃபோல்டர் க்ரியேட் ஆகிற வரைக்கும். ஸோ இது டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி க்ரியேட் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதில் எக்ஸல் நம்ம க்ரியேட் பண்ண ஃபோல்டர் எல்லாமே இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ உள்ளே கரெக்டாக க்ரியேட் ஆகிருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஹச்ஆரில் பார்த்தீங்கன்னா உள்ள டாக்குமெண்ட்டு, ஃபைல், மேனேஜ் இது 3ம் க்ரியேட் ஆகிருக்கு. சேல்ஸில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் 3 ஃபோல்டரு. அண்ட் அதேமாரி சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஃபோல்டர் தான் நம்ம அதில் கொடுத்துருந்தோம். ஸோ 2 ஃபோல்டர் மட்டும் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாரி கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு எக்ஸல்லே நீங்கள் ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை ஃபோல்டர் வேணுமோ அத்தனை ஃபோல்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் க்ளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.